மக்களவைத் தேர்தலில் தொகுதி பங்கீடு தொடர்பாக தற்போது கூட்டணி கட்சிகளுடன் பாஜக பேச்சுவார்த்தை நடைபெற்றிருக்கும் நிலையில் புதிய நீதி கட்சி தலைவர் ஏசி சண்முகம் இந்திய ஜனநாயக கட்சி தலைவர் பாரிவேந்தருடன் பாஜக பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறது. ஒரு மக்களவைத் தேர்தலில் புதிய நீதி கட்சிக்கு வேலூர் தொகுதியை ஒதுக்க கோரியிருப்பதாக ஏசி சண்முகம் தெரிவித்திருந்த நிலையில் தற்போது கூட்டணி தொடர்பாக கட்சிகளுடன் பாஜக பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறது. சென்னை தியாகராய நகரில் உள்ள பாஜக அலுவலகத்தில் கூட்டணி கட்சி தலைவர்களுடன் தொகுதி பங்கீடு தொடர்பான பேச்சுவார்த்தை நடைபெற்று வருகிறது. புதிய நீதி கட்சி தலைவர் ஏசி சண்முகம், இந்திய ஜனநாயக கட்சி தலைவர் பாரிவேந்தர் ஆகியோர் தற்போது இந்த பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு இருக்கின்றனர். ஒரு மக்களவைத் தேர்தலில் புதிய நீதி கட்சிக்கு வேலூர் தொகுதியை ஒதுக்க வேண்டும் என்று ஏசி சண்முகம் கோரிக்கை வைத்திருப்பதாக தெரிகிறது. கூடுதல் விவரங்களுடன் இணைக்கிறார் செய்தியாளர் குணசேகரன். விவரங்களை பதிவு செய்ய. தமிழகம் மற்றும் புதுவையில் மொத்தம் 40 தொகுதிகளுக்குண்டான பாஜக தலைமையில் கூட்டணி கட்சிகளுக்குண்டான அந்த பேச்சுவார்த்தை தொடர்ந்து நடைபெற்று வரக்கூடிய அந்த நிலையில் பாஜக கூட்டணியில் புதிய நீதி கட்சி மற்றும் இந்திய ஜனநாயக கட்சி 2 கட்சிகளும் நேரடியாக தங்களது ஆதரவு நிலைப்பாட்டினை தெரிவித்திருக்கக்கூடிய அந்த நிலையில் மீண்டும் தொகுதி பங்கீடு தொடர்பாக சென்னை டி நகரில் இருக்கக்கூடிய பாஜகவினுடைய மாநில கட்சி அலுவலகமான இருக்கும் கமலாலயத்தில் சற்று நேரத்திற்கு முன்பாக இரு கட்சி தலைவர்களும் வருகை தந்து ஆலோசனையினை மேற்கொண்டிருந்தார்கள். இந்திய ஜனநாயக கட்சியினுடைய தலைவர் பாரிவேந்தர், அதே போன்று புதிய நீதி கட்சியினுடைய தலைவர் ஏசி சண்முகம் இருவரும் பாஜகவினுடைய மாநில தலைவர் அண்ணாமலை மற்றும் ஒன்றிய இணையமைச்சர் எல் முருகன் மற்றும் முக்கிய நிர்வாகிகளோடு ஆலோசனை மேற்கொண்டிருந்தார்கள். இதில் ஏசி சண்முகம் புதிய நீதி கட்சி சார்பில் வேலூர் தொகுதியை ஒதுக்க வேண்டும் என அவர் கேட்டிருக்கிறார். ஏற்கனவே 2 முறை அதே வேலூர் நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிட்டு இருப்பதனாலும் அதே போன்று வேலூர் நாடாளுமன்ற தொகுதி தனக்கு பரிச்சயமான தொகுதி என்றும் பாஜக தலைமையிடம் தெரிவித்திருக்கிறார். இந்த நிலையில் வேலூர் தொகுதி மட்டுமல்லாமல் கூடுதலாக மற்றொரு தொகுதியை ஒதுக்க வேண்டும் எனவும் பாஜக தலைமைக்கு அவர் வேண்டுகோள் விடுத்ததாகவும் அவர்கள் அதற்கு பாஜக மேலிடம் என்ன முடிவினை எடுத்தாலும் அதற்கு நிபந்தனையற்ற ஆதரவு புதிய நீதி கட்சியின் சார்பில் இருக்கும் என்ற ஒரு கருத்தினை ஏசி சண்முகம் பதிவிட்டிருக்கிறார். அதே போன்று புதிய நீதி கட்சி மட்டுமல்லாமல் இந்திய ஜனநாயக கட்சியினுடைய தலைவர் தற்பொழுது பாரிவேந்தர் கமலாலயத்தில் ஆலோசனையும் மேற்கொண்டிருக்கிறார். அவர் பெரம்பலூர் தொகுதியினை கேட்பதோடு கூடுதலாக மற்றொரு தொகுதியையும் கேட்கக்கூடிய அந்த நிலையில் பாஜக விரைவில் ஓரிரு நாட்களுக்குள்ளாக அடுத்த 2ஆம் கட்ட வேட்பாளர் பட்டியலை வெளியிடக்கூடிய அந்த நிலையில் தற்பொழுது ஒவ்வொரு கட்சியிடனும் இந்த கூட்டணி தொகுதிக்குண்டான அந்த பேச்சுவார்த்தையினை தற்பொழுது பாஜக தலைமை நடத்தி வருகிறது. தகவல்களுக்கு நன்றி குணசேகரன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.